வெல்கம் டு மை சேனல். அவரோட வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். அதில் என்ன டைட்டிலில் பார்த்தீங்கன்னா டே பயலே. அது எதுக்குங்க அந்த நேம் வந்து சுருக்குறீங்க? ஓப்பனாக பேசிடுங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா, காலையில் இவர் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த லைவ் வீடியோவை போட்டிருந்தா நான் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். அதாவது அவர் ஒன்றா அன்லிஸ்ட்டில் போட்டிருப்பார், இல்லை ப்ரைவேட்டில் போட்டிருப்பார். அதை பண்ணிவிட்டு ஒரு லைவ் வீடியோ போட்டிருப்பார். ஒன்றும் தெரியாதவராட்ட நைட்டு அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை, என்னென்ன கெட்ட வார்த்தை கேட்கணுமோ அத்தனை கெட்ட வார்த்தை. ஒரு சப்ஸ்கிரைபர் என்னங்கிறாரு, நெஞ்செலும்பு உடச்சிருவேன், என்னோடய பாடி தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ வந்து அநாகரிகன்னு உச்சத்துக்கே போயிட்டார். அப்புறம் மது பாட்டில் கையில் காட்டுறாரு. இதுக்கு ஆதரவு அது ஒரு பொண்ணு வேறு கமெண்ட் பண்ணியிருக்குது, நான் விடுங்கண்ணா பேசுகிறவங்க பேசிட்டு. அந்த பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அந்த கெட்ட வார்த்தை ஒன்று விடாமல் கேட்டு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுங்க. காட்டிட்டு நான் பேசுனதும் காட்டுங்க. அப்போ அவங்களே சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவ்வளோ கெட்ட வார்த்தை, என்ன இன்னும் கெட்ட வார்த்தை கேட்கணுமோ அத்தனை கெட்ட வார்த்தை. நான் வந்து அடிச்சிருவேன், குடிச்சிருவேன், அவ்வளோ மிரட்டல். எனக்கு பயம் கிடையாது, அவன் கிடையாது. இவருக்கு பயம் இருந்தாலும் இல்லையும் சரி, இவர் இவ்வளோ பேசுவார். இவரை பற்றி பேசக்கூடாதுன்னு எந்த நிர்பந்தம் சொல்லுவாங்களாங்க. இவர் இவ்வளோ வந்து வல்கராக வந்து இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறாரு. இவரை பற்றி பேசக்கூடாதான் புரியல. அவர் சொன்னார் 2 மணி நேரத்தில் அந்த வீடியோ தூக்கிடுவே, டெலிட் பண்ணிட்டு போங்க. ஒன்று நீங்கள் வந்து அந்த லைவ் வீடியோவை அன்லிஸ்ட்டில் ப்ரைவேட்டில் போட்டீங்க, அது சொல்லுங்கள். அது நீங்கள் போடலையும் மட்டும் சொல்லாதீங்க. அதாவது நிறைய பேர் வந்து எங்கே ப்ரோ காணாம், அந்த வீடியோ காணான்னு தான் சொன்னாங்க. அதனால்தான் நான் வந்து அவரோட வீடியோ வந்து இத்தனை வந்து அவரோட ஒரு வீடியோவும் நான் வந்து போட்டதில்லை. அந்த லைவ் வீடியோவை இவர் வந்து டெலீட் பண்ணியிருக்க மாட்டார், ப்ரைவேட்லேயே அன்லிஸ்ட்டில் போட்டிருப்பார். அதனால தான் போட்டேன். அதுக்கு டே பயல். இவரோட உண்மையான முகம் இதுதான். இவர் வந்து 2 முகம். அப்படியே யூட்டர்ன் அடிச்சிருவார். அப்படியே அந்த பேசிட்டு அப்படியே சமையலுக்குள்ளே போகிறாரு. இதை வந்து இவர் இவ்வளோ அநாகரிகமாக பேசும்போது நாம் பேசலினா அது ரொம்ப தப்பு. பேசுகிறது பேசத்தான் செய்வோம். இவர் வந்து மீடியாங்கிறாரு. இவர் பேசுகிறதால மீடியாவே கிடையாது. உண்மையுமே இந்த மாதிரி ஒரு அநாகரிகம் ஆளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டுனா அப்போ எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு சிந்திக்க வேண்டியது மக்கள் தான், நான் கிடையாது. நான் வந்து நாகரிகத்தோடு தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறேன். அநாகரிகமாக ஒன்றுமே பேசலை. இவர் அவ்வளோ அநாகரிகம். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து 1.28 நிமிஷத்தில் ஒன்றுடாமல் கேளுங்க. என்னென்ன கெட்ட வார்த்தை பேசினாங்க, என்னென்ன பேசினான்னு கேளுங்க. அதை விட்டு போட்டு இவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுக்கிறாருன்னா என்ன நான் சொல்கிறது? அவர் வந்து காலையில் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட் அன்லிஸ்ட்டில் போட்டனால்தான் நான் வந்து வீடியோ போட்டேன். மொத்தத்தில் அவரோட வீடியோ போடணுன்னு என் நோக்கமே கிடையாது. அதாவது 11 மணிலேருந்து 12:30 மணிக்கு லைவில் என்னென்ன பேசினாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க, கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து பேசுங்க. அவரை வச்சு வியூஸ் வாங்கினா அவர் பேசின கெட்ட வார்த்தையே உங்களுக்கெல்லாம் காதில் வந்து கேட்கலையா? இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டேலாம் போய் காட்டுங்க. யாரும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா யாரும் காட்ட மாட்டாங்க. இவரோட சமையல் வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோவில் யாரும் இது வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கிட்ட காட்டியிருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். நான் கிடையவே கிடையாதுங்க. இப்பவும் வந்து 100% சொல்கிறேன். நான் வந்து சிந்திக்க வேண்டியதே கிடையாது. இவர் வந்து பேட் பேசுனதுனால்தான் நான் வந்து அதை போட வேண்டியதாயிட்டு. சில பேர் வேண்டுகோளுக்கு எனக்கு தான் போட்டுக்கிறேங்க. நீங்கள் கமெண்டில் போய் பாருங்கள். மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். சோசியல் மீடியா எதை நோக்கி போயிட்டுருக்குது கொஞ்சம் யோசிங்க. சோசியல் மீடியா, சமூக வலைதளம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. நான் யோசிக்க வேண்டியதில்லை. என்னோடய கோவில் வீடியோவில் எல்லாம் நீட்டாக தான் இருக்குங்க. யோசிக்கும்.